விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் 8 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தற்பொழுது மிரட்டும் தோனியில் எஸ்பி பேசிய விவகாரம் பெரும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அண்மை செய்தியாய் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் அரசு மருத்துவமனை வளாகம் முன்பு குடும்பத்தினர், உறவினர்கள் மறியல் போராட்டம் நடத்திய நிலையில் அப்பொழுது எஸ்பி ஒருவர் மிரட்டும் தோனியில் பொதுமக்களை பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக 8 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போராட்டம் நடத்திய பொதுமக்களை எஸ்பி ஒருவர் மிரட்டும் தொனியில் பேசிய விவகாரம் பெரும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் பாண்டியன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அருண் பாண்டியன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அருணேஷ். கண்டிப்பாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்னக்காம்பன்பட்டியில் சிவகாசி பகுதியைச் சேர்ந்த கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான கோவிலிஸ் என்ற பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு தொழிற்சாலையில் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று காலை பணி செய்ய தொடங்கிய நிலையில் உராய்வின் காரணமாக திடீரென பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் 5 அறைகள் தரைமட்டமான நிலையில் பட்டாசு வெடி விபத்தில் சிக்கி ஒரு பெண் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியாகினர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையிலும் மற்றும் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பட்டாசு வெடிவிபத்து குறித்து சாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த 8 பேரின் உடல்களும் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் 7 பேரின் உடல்களும் மற்றும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் ஒருவரது உடல்களும் வைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த நிலையில் உயிரிழந்த பைரமணி மற்றும் மகாலிங்கம் ஆகியோரது உடல்கள் நேற்று இரவு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இன்று மாலை புண்ணியமூர்த்தி என்பவரின் உடலையும் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த ராமஜெயம், நாகப்பாண்டி, லட்சுமி, செல்லப்பாண்டி ஆகியோரின் உடல்களை உறவினர்கள் வாங்க மறுத்து தமிழக அரசு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அறிவித்துள்ள நிவாரணத் தொகையை 10 லட்சமாக அறிவிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உயிரிழந்தவர்களின் உறவினர்களை ஒழுங்காக போகிறாய் என மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் கூச்சலிடவே அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. இருப்பினும் உடல்களை வாங்காமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அரசு அதிகாரிகள் இறந்தவர்களின் உறவினர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண் பாண்டியன்.